வணக்கம் நண்பர்களே. வாராகி அம்மன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயம் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பல தெய்வங்களை பகலில் வழிபடுகிறோம். ஆனால் வாராகி அம்மனை மட்டும் ஏன் இரவில் வழிபட வேண்டும் என்று கூறப்படுகிறது? ஏன் பல வாராகி ஆலயங்களில் இரவு பூஜைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன? இதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? இன்று அதை பற்றி விவரமாக பார்க்கலாம். வாராகி அம்மன் யார்? வாராகி அம்மன் சப்த மாதாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்தின் சக்தி வடிவம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பக்தர்களை பாதுகாக்கும் தாயாகவும் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் வீர தேவியாகவும் போற்றப்படுகிறார். அதனால்தான் பலர் இவரை இரவு காவல் தெய்வம் என்று அழைக்கிறார்கள். ஏன் இரவில் வழிபட வேண்டும்? ஆன்மீக மரபுகளின்படி இரவு நேரம் என்பது அமைதியின் நேரம். பகலில் நமது மனம் பல வேலைகளால் சிதறி இருக்கும். ஆனால் இரவில் உலகம் அமைதியாகும் போது மனமும் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் செய்யப்படும் பிரார்த்தனை அதிக கவனத்துடனும் பக்தியுடனும் இருக்கும். அதனால் வாராகி அம்மன் வழிபாடு இரவு நேரங்களில் சிறப்பு பெறுகிறது என்று கூறப்படுகிறது. ஆன்மீக ரகசியம். ஆகம மரபுகளில் வாராகி அம்மன் மறைந்திருக்கும் சக்திகளை வெளிப்படுத்தும் தேவியாக கருதப்படுகிறார். இருள் என்பது வெறும் வெளிப்புற இருள் அல்ல. அது நமது பயம், கவலை, குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களையும் குறிக்கிறது. வாராகி அம்மன் அந்த இருளை அகற்றி தைரியத்தை வழங்கும் சக்தியாக போற்றப்படுகிறார். அதனால்தான் இரவு நேர வழிபாட்டிற்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் மனசக்தி அதிகரிக்குமா? பல தியான மரபுகளில் இரவு நேரம் மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அப்போது வெளிப்புற சத்தங்கள் குறைவாக இருக்கும். மனம் ஒருமுகப்படுத்த எளிமையாக இருக்கும். வாராகி மந்திரங்களை ஜபிக்கும் போது மனம் அதிக கவனத்துடன் இறை சக்தியில் இணைகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பல பக்தர்கள் வாராகி அம்மனை தங்கள் வாழ்க்கையின் காவல் தெய்வமாக வழிபடுகிறார்கள். கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் மன பயங்களில் இருந்து காப்பாற்றுவார் என்று நம்பப்படுகிறது. இதனால் இரவு நேரத்தில் அவரை நினைத்து பிரார்த்தனை செய்வது மன அமைதியை தருகிறது. வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாட்களில் ஒன்று பஞ்சமி திதி. குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி நாட்களில் பல பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள். அன்று இரவு நேர ஜபம் மற்றும் பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வீட்டில் எப்படி வழிபடலாம்? வீட்டில் வாராகி அம்மனை வழிபட விரும்புபவர்கள் ஒரு தீபம் ஏற்றி மனதை அமைதிப்படுத்தி அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவியை நமஹா போன்ற எளிய நாம ஜபங்களை பக்தியுடன் கூறலாம் அல்லது மூல மந்திரம் கூட ஜபிக்கலாம். வழிபாட்டின் உண்மையான சக்தி பக்தியில்தான் இருக்கிறது. வாராகியை வழிபட்டால் என்ன பலன்? பக்தர்களின் நம்பிக்கையின்படி மனதைரியம் அதிகரிக்கும், எதிர்மறை எண்ணங்கள் குறையும், ஆன்மீக நம்பிக்கை வளரும், மன அமைதி கிடைக்கும், இறை அருள் மீது நம்பிக்கை வலுப்படும். நண்பர்களே, வாராகி அம்மனை இரவில் வழிபடுவதின் ரகசியம் என்பது வெறும் நேரம் பற்றியது அல்ல. அது மனதை அமைதிப்படுத்தி இறை சக்தியுடன் ஆழமாக இணைவதற்கான ஒரு ஆன்மீக வாய்ப்பு. பக்தியுடன் செய்யப்படும் எந்த பிரார்த்தனையும் இறைவனை அடையும் என்று நமது மரபுகள் கூறுகின்றன. வாராகி அம்மன் வழிபாடு பல நூற்றாண்டுகளாக பக்தர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு மன அமைதியையும் ஆன்மீக வலிமையையும் அளிக்கும் என்று நம்புகிறது. நீங்களும் வாராகி அம்மனை வழிபடுகிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக்,
ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாராகி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.